ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நான் இப்போ கோழி அவரை தோட்டத்துலேருந்து பறித்து வச்சுருக்கேங்க. கோழி அவரையை நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பும் போட்டிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் அதிகமாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கோழி அவரையை நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா இதில் நான் அவியல் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் 2 பேருக்கு தான் பண்ணுறேன். அதனால் கொஞ்சமாக தான் கோழி அவரை பறிச்சிட்டு வந்தேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு சாதாரணமாக என்ன பண்ணுவோன்னா, எந்த அளவு கோழி அவரை இருக்கோ அந்த அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் நீலவாக்கில் போட்டுக்குவோம். அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான சுவை கொடுக்கும். சாதாரண அவரைக்காய் பொரியல் மாதிரி பண்ணாமல் இந்த கோழி அவரை இதெல்லாம் எங்கள் ஊரில் அதிகமாக கிடைக்காதுங்க. அதனாலேயே நான் கோழி அவரை வீட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு செடியிலையும் வச்சுருக்கேன், கொடியிலையும் வச்சுருக்கேன். இது ரொம்ப பிடிக்கும். மற்ற அவரை ஒரு லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும்ல, இது அந்த மாதிரி இருக்காது. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ ஆஃப் பாயில் ஆகிட்டுருக்குது. அதுக்குள்ளே நான் ஒரு மசாலா வச்சுட்டேன். இதில் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். ஒரு சில்லுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா ஒரு 3 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ரொம்பலாம் அரைக்கலைங்க. ஒரே ஒரு சுற்று தான் சுற்றிட்டு வந்திருக்கேன். சரியா? இப்போ இதை நம்ம அது மேலே அப்படி போட்டு திருப்பியும் மூடி வச்சிடலாம். இந்த ஆஃப் பாயில் ஆகி இன்னும் நல்ல ஃபுல் பாயில் ஆகும்போது இந்த மசாலாவும் மசால் வடை போகிற அளவுக்கு நம்ம அதை போட்டுக்கலாம். இன்னுமே கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம கருவேப்பிலை தலைகளை தூவிட்டு திரும்ப மூடி வச்சு நல்லா ட்ரை ஆன உடனே அந்நேரம் நல்லா வெந்தும் இருக்கும். சோளம் 2 பேருக்குங்கனால நம்ம கம்மியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கணும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் சரி நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கேட்குறாங்கங்க. அதனால் அடுத்து ஒரு தேங்காய் துவையலும் புளி சோறும் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கும் எங்கள் வீட்டில் அவங்களுக்கும் மட்டும் பச்சை சுண்டைக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு, பச்சை புளிக்குழம்பு சொல்லுவோம். அதுவும் இந்த அவரைக்காய் பொரியலும் எங்கள் 2 பேருக்கும். ஸோ அந்த புளிக்குழம்புமே இதனுடைய தொடர்ச்சியாக வருது வீடியோ. கண்டிப்பாக அதையும் கண்டு கழித்து அதே மாதிரி செஞ்சு மகிழணும்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு அப்படியே இறக்கிட்டோம் அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தனியாக இதை மட்டும் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்குமே பிரமாதமாக இருக்கும். இந்த கோழி அவரையில் மட்டும்தாங்க இந்த அவியல் செஞ்சால் நல்லாயிருக்கும். சாதாரண அவரையில் கண்டிப்பாக நல்லா இருக்காது. நீங்கள் கோழி அவரை கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மாடி தோட்டத்தில் வச்சு கூட இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இது செடியாக வச்சிங்க அப்படின்னா வருஷம் முழுக்க காய்ச்சிக்கிட்டே இருக்கும். கொடியாக வச்சிங்கன்னா ஒரு 4 மாதம் மட்டும்தான் நமக்கு இந்த காய் கிடைக்குங்க. நிறையவே அறுவடை கொடுக்குற ஒரு காய். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.